அண்மை செய்தி. திண்டுக்கல் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து தொகுதி நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திண்டுக்கல் நிர்வாகிகளுடன் இபிஎஸ் இன்று ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில 29 தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டம் என்பது ஏற்கனவே முடிவடைந்திருக்கு. அந்த வகையில இன்று காலை திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகளோடும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறாரு. அந்த வகையில பார்த்தோம்னா திண்டுக்கல் எம்பி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வெற்றியை பெற்றிருந்தது. அதிமுக கூட்டணியில எஸ்டிபிஐ கட்சி போட்டியிட்டு சுமார் 1,30,000 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. சுமார் 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருந்தது. ஒரு பெரிய சதவீதத்துல திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை திண்டுக்கல் எம்பி தொகுதியில பதிவு செஞ்சிருக்கக்கூடிய நிலையில எதனால அதிமுகவுக்கு இவ்வளவு இத்தகைய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது, எதனால் அதிமுக தோல்வியடைந்தது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக திண்டுக்கல் தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறாரு. அந்த வகையில பார்த்தோம்னா திண்டுக்கல் எம்பி தொகுதியோட தேர்தல் பொறுப்பாளர்களாக திண்டுக்கல் சீனிவாசன், அதே போல நத்தம் விஸ்வநாதன் இருந்தாங்க. அதே போல அந்த தொகுதியுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ற முறையிலும் கூட அவர்கள் 2 பேரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் முதல் கிளை செயலாளர்கள் வரை பலரும் பங்கேற்று இருக்கக்கூடிய நிலையில எதனால அதிமுக இத்தகைய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது, அதிமுகவுக்கு எதனால் தோல்வியானது, திண்டுக்கல் தொகுதியில ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவர்கள் கலந்த ஆலோசனை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம்னா பல்வேறு காரணங்களை நிர்வாகிகள் தொகுதி வாரியாக கூறி வரக்கூடிய ஒரு நிலையில இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் என்ன மாதிரியான விஷயங்களை காரணங்களாக முன்வைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. அந்த வகையில திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இதன் பிறகாக இன்று மாலை திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.